வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம புளியாங்கொட்டையை தான் ஒரு சுண்டல் மாதிரி செய்ய போகிறோம். வீட்டாண்ட புளி வந்துச்சு 2 கிலோ வாங்கினா அதில் பார்த்திங்கன்னா நிறைய புளியாங்கொட்டை இருந்தது. சரி அதையெல்லாம் எடுத்து இது சுண்டல் மாதிரி பண்ணலான்ட்டு எல்லா புளியாங்கொட்டையும் எடுத்தேன் நான். எங்கள் பாட்டி சின்ன வயசில் இதை மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த புளியாங்கொட்டையை எடுத்து கடாயில் வெறும் கடாயில் போட்டு நல்லா அது கருப்பு நிறம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த பாருங்க நல்லா கருப்பு நிறம் வந்துருச்சு. இது மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு அது ஒரு கல் வச்சு நம்ம உடைச்சோம்னா அது மேலே இருக்க அந்த ஓடெல்லாம் வந்துடும். பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மேலே இருக்க அந்த தோலெல்லாம் வந்துடுது. இதை போல் இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சோம்னா அது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இது வந்து கேஸ்லாம் நல்லா பிரியும், வாயு போகும்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. இதில் கூட ஏதோ சில சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது இப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் புளியாங்கொட்டை கிடச்சிதுன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.